தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வெளியாகும் முதலாவது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. காலை 10 மணிக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் புதிய வருவாய் ஆதாரங்களை உருவாக்குவது, புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக அரசு என்ன அறிவிக்க உள்ளது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழ்நாடு அரசு இன்று பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் அரசு பள்ளிகளில் படித்து அரசு கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு 8000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தற்போதைய 7.5% இருந்து 10% உயர்த்தும் அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக முழுமையான AI நகரம் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 50,000 கோடி மதிப்புடைய மாநில முதலீட்டு நிதி அமைக்கும் திட்டமும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. விவசாயிகளின் துயர் துடைக்காத தமிழ்நாடு அரசு பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தன்னை கைது செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் தேவையற்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்தியதாக அவதூறு பரப்பியதாகவும், உங்கள் அடக்குமுறை எங்கள் மக்கள் பணிகளை ஒரு நாளும் தடுக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவதூறு பேச்சு வழக்கில் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சையில் இருந்து சென்னைக்கு திரும்பினார். காவல் நிலையத்தில் இருந்து திருச்சி விமான நிலையம் வரை காரில் சென்ற உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தார். வெளியே காத்திருந்த முன்னாள் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் என ஏராளமானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தஞ்சாவூரில் இருந்து சென்னை திரும்பிய உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். திருச்சியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் உடனிருந்தனர். தான் யாரையும் தவறாக பேசவில்லை, தன் குடும்பம் தன்னை அப்படி வளர்க்கவில்லை என அவதூறு கருத்து குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக தன் மீது பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளது என கூறினார். பேசியது இரட்டை அர்த்தத்தில் பேசவில்லை என்றும் ஒரே அர்த்தத்தில் தான் பேசியதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்தார். இது குறித்து பேசிய அவர், தான் பேசியது டபுள் மீனிங் அல்ல, சிங்கிள் மீனிங் தான். விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக தரம் கெட்ட அரசு கைது செய்துள்ளது என கடுமையாக சாடினார். தனது கைதுக்கு எதிராக குரல் கொடுத்த தோழமை மற்றும் பிற கட்சித் தலைவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், தான் பெண்கள் குறித்து தவறாக பேசியதாக அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், நான் பேசாததை தாவேகாவினர் வெட்டி ஒட்டி வீடியோ வெளியிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கரூரில் 41 பேரை பலி கொடுத்த பின்னர் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து புறமுதுகை காட்டி ஓடியவர் முதலமைச்சர் விஜய் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், முதல்வர் சென்னை விமான நிலையத்திலும் யாரையும் சந்திக்காமல் வீட்டில் முடங்கி கிடந்தவர் என்றும், அவரை போல் தான் ஓடுகாலி இல்லை என்றார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய உதயநிதி டாய்லெட் புரட்சியாளர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சித்திருக்கிறார். சென்னை பனையூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உதயநிதியை போலீசார் கைது செய்ய சென்ற போது ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வருவதாக கூறி காலை 8:15 மணிக்கு கழிப்பறைக்கு சென்றுவிட்டு 10:15 மணிக்கு தான் திரும்பி வந்ததாக விமர்சித்திருக்கிறார். பெண்களை விமர்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், பெண்களை கடவுளாக பார்க்காவிட்டாலும் சரி, சக மனுஷியாக பார்க்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். இந்திரா காந்தி, ஜெயலலிதாவை கொச்சையாக பேசியவர்கள் திமுகவினர் என அவர் சாடியிருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சேப்பாக்கம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட தயாரா என உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சவால் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், தாவேகா சார்பில் சாமானிய பெண் வேட்பாளரை நிறுத்தி உதயநிதியை டெபாசிட் இழக்க செய்வோம் என ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பு திரண்டு இருந்த திமுகவினர் செய்தியாளர், கேமராமேன், கார் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தினர். 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு மீது திமுகவினர் நடத்திய தாக்குதலுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், உதயநிதியிடம் விசாரணை நடைபெற்ற போது செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊடக பணியாளர்கள் மீது சிலர் மது போதையில் தாக்குதல் நடத்தியது மனித தன்மையற்ற செயல் என குறிப்பிட்டிருக்கிறார். தஞ்சையில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு தவேக ஐக்கியவிங் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பதிவில், செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதுடன் அவர்களது சட்டைகள் கிழிக்கப்பட்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டப்பட்டு அங்கிருந்து வெளியேறும்படி கட்டாயப்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு மீது தாக்குதல் நடத்திய திமுகவினருக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் பதிவில், தாக்குதல் நடத்திய குண்டர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்சூரன்ஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் விநியோகம் செய்யும் வகையிலான திட்டத்தை வகுக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. ஒரு வாகனத்திற்கு செல்லுபடியாகும் இன்சூரன்ஸ் இல்லை என்றால் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கப்படும் வரை பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் மறுக்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. நடுவானில் ஏர் இந்தியா விமானம் திடீரென குலுங்கியதோடு 300 அடி கீழே இறங்கியதால் விமானத்தில் பயணித்த 17 பேர் காயமடைந்தனர். தாய்லாந்தின் புக்கெட் நகரில் இருந்து 137 பயணிகள் 8 விமான பணியாளர்களோடு டெல்லிக்கு புறப்பட்ட A320 நியோ விமானம் நடுவானில் காற்றோட்டத்தில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாக திடீரென குலுங்கி விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 300 அடி தூரம் வேகமாக கீழே இறங்கியது. அசாமில் CRPF உதவி சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சக அதிகாரிகள் 2 பேரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு தானும் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகூர் மாவட்டம் கட்டிமாரி பகுதியில் CRPF-இன் 34வது பெட்டாலியன் முகாமில் உதவி சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய ஆந்திராவைச் சேர்ந்த பல்லானி பிரேமபரம் 2 சப் இன்ஸ்பெக்டர்களை சுட்டுக் கொன்றார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அவர் காணொலி வாயிலாக செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கும் நிலையில் இது இந்தியா வங்கதேச உறவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என அந்நாட்டு அரசு இந்தியாவிடம் கவலை தெரிவித்திருந்தது. முகநூல் பக்கத்தில் பிரதமர் மோடியின் வீடியோ சிறிது நேரம் நீக்கப்பட்டது தொடர்பாக மெட்டாவின் பொதுக் கொள்கை தலைவர் ஜோயல் கபிலன் இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜூலை 23 அன்று பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோ முகநூலில் இருந்து சிறிது நேரம் நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் பதிவு செய்யப்பட்டது. கேரளத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 25 பேர் உயிரிழந்தும் 4 பேர் மாயமாகியும் இருக்கும் நிலையில் 8 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், ஆலப்புழா, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பெய்த மழைக்கிடையே அரிய மஞ்சள் நிற தவளைகளை பொதுமக்கள் ஆர்வத்தோடு பார்த்து சென்றனர். என்டிஆர் மாவட்டம் நந்திகாமா பகுதியில் மழைக்கு பின் விவசாய நில பகுதிகளில் அரிய வகை மஞ்சள் நிற தவளைகள் காணப்பட்டன. நீர்த்தேக்கங்கள் விவசாய நிலங்களில் அதிக அளவு உள்ளதாக கூறப்படுகிறது. கேரளத்தில் 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இருவருக்கு 58 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரிசூர் பகுதியைச் சேர்ந்த சமல், இடுக்கி தொடுபுழாவைச் சேர்ந்த சூரியதேவ் ஆகியோர் 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி கோட்டயம் அருகே மூவாற்றுப்புழாவைச் சேர்ந்த 6 வயது சிறுமியை வாகனத்தில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தனர். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் கரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. நாளை தேனி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல்வேறு
பல்வேறு பகுதிகளில் இரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை விமான நிலையம், மீனம்பாக்கம், ஆலந்தூர், மடிப்பாக்கம், தேனாம்பேட்டை, கிண்டி, சென்ட்ரல், பட்டினப்பாக்கம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வெள்ளும்பூர், புதுப்பேட்டை, அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் இரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புறநகர் பகுதிகளான திருவான்மியூர், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், தரமணி, பெருங்குடி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் இருசக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெமிலி, பணப்பாக்கம், பள்ளூர், தக்கோலம், சேந்தமங்கலம், புன்னை, நாகவேடு, ரெட்டிவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நாடாளுமன்ற உரைகள் புத்தகத்தை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகிலேஷ் யாதவ், ஃபரூக் அப்துல்லா, விசிக தலைவர் திருமாவளவன், அமைச்சர் ராஜ்மோகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் சென்னை சமூக பணி கல்லூரி மற்றும் சமத்துவ மையம் இணைந்து நடத்தும் சமத்துவம் காண்போம் என்ற பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் வன்னியரசு, பெண்களை ஆண்களுக்கு சமமாக பார்க்க வேண்டும், கிண்டல் கேலி செய்யக்கூடாது என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ காவிரி நீர் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இரு மாநிலங்களின் நீர் பாதுகாப்பை உறுதி செய்யும் மாற்று வழிகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அதில் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பதோடு நமது நகரங்களின் நீர் தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறார். நெல்லையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்ற ஒருவரை திமுகவினர் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என இருசக்கர வாகன ஓட்டி சொன்னதற்கு போலீசார் முன்னிலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. தரக்குறைவாக பேசி வந்த திமுகவினர் தற்போது வன்முறையை கையில் எடுத்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுகவினர் செய்த இடையூறை தட்டி கேட்ட இளைஞர் தாக்கப்படும் வீடியோவை பகிர்ந்துள்ள அவர், சமூக ஒழுங்கை சீர்குலைத்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தால் சட்டம் தன் கடமையை செய்யும் என எச்சரித்துள்ளார். எல் நினோ தாக்கங்களை எதிர்கொள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தலைமையில் நிபுணர் ஆலோசனைக் குழுவின் முதல் கூட்டம் சென்னை எழிலகத்தில் நடைபெற்றது. தென்மேற்கு பருவமழை குறைவால் மாநிலத்தில் அணைகளின் நீர்மட்டம் 31% உள்ள நிலையில் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் ஆவண எழுத்தர் ஜெயபிரகாஷின் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்திருக்கிறது. வழக்கு விசாரணையின் போது இந்த இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து பழனி கோயில் நில கண்காணிப்பாளர் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுகவினருக்கு சிறை புதிதல்ல, இன்னும் 1000 சிறைகளையும் சந்திக்க தயார் என்று ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் குறித்து இழிவாக பேசியதாக பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். தூத்துக்குடியில் இருந்து ஹரியானாவுக்கு சரக்கு ரயில் மூலமாக முதல் முறையாக 100 வின்ஃபாஸ்ட் மின்சார கார்கள் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அருகே உள்ள வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட நவீன மின்சார வாகனங்கள் சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதன் மூலம் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்தது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் தகாத வார்த்தைகள் பேசி பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். அரசு உதவி பெறும் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக பணியாற்றும் வெங்கடேஷ் பிரபு மீது மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள அசோக முத்திரை கொண்ட மணிக்கூண்டு நீண்ட ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள நிலையில் அதனை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வாலாஜாபேட்டை நகராட்சியின் 150வது ஆண்டை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்ட மணிக்கூண்டு தற்போது செயல்படாமல் உள்ளது. சென்னை ஈசிஆரில் இருசக்கர வாகனம் மீது கார் உரசிய விபத்தில் கல்லூரி மாணவர் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. கல்லூரி மாணவர் முகமது ரஃபியா இருசக்கர வாகனத்தில் சென்றபோது காரை முந்த முயன்றிருக்கிறார். அப்போது கார் உரசியதில் இருசக்கர வாகனம் சென்ட்ரல் மீடியனில் மோதி விபத்து ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகனத்தின் சீட்டிற்கு கீழ் உள்ள லாக்கரை உடைத்து இருவர் திருட்டில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. திருப்பதி என்பவர் வங்கியில் 25,000 ரூபாய் பணம் எடுத்து தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு பேருந்து நிலையத்தில் உள்ள கடைக்கு சென்ற நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் திருடியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலை வார சந்தையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இரு தொழிலாளர்கள் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியது. அப்போது 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ரோஷன் என்ற இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் பலத்த காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே நிலத்தகராறு காரணமாக மூதாட்டியை கட்டையால் அடித்துக் கொன்ற தந்தை மகன் கைது செய்யப்பட்டனர். கல்லூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி எழுவக்காலுக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த காளிமுத்துவுக்கும் நீண்ட நாட்களாக இடத்தகராறு இருந்து வந்தது. அது தொடர்பாக ஏற்பட்ட சண்டையில் காளிமுத்துவும் அவரது மகன் லட்சுமணனும் கட்டையால் அடித்து எழுவக்காலை கொன்றனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே செல்போன் விற்பனை மற்றும் உதிரி பாகங்கள் கடையில் பெண் ஒருவர் போன் வாங்குவதைப் போல வந்து ஒரு போனை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடைக்கு வாடிக்கையாளரை போல வந்த பெண் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த சுமார் 20,000 ரூபாய் மதிப்புடைய ஐபோன் 13 மாடல் போனை திருடி சென்றிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் இரு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பள்ளி மாணவிகள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர். கீரனூரில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் புதுக்கோட்டையில் இருந்து கீரனூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 7 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற மாரியம்மன் கோயில் திருவிழாவில் மாடுகள் மாடை தாண்டும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பாலப்பட்டியில் உள்ள கோயிலில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான காடை மாடுகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் மாடுகள் இலக்கில் போடப்பட்டிருந்த துணியை தாண்டி குதித்து சென்றன. திருச்சி சமயபுரம் அருகே பின்னோக்கி வந்த கார் மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் சிக்கிய 10 பேரில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பள்ளிவிடை பாலம் அருகே சர்வீஸ் சாலையில் செல்வதற்காக கார் ஓட்டுநர் பின்னோக்கி வரும்போது அதிவேகமாக வந்த ஆம்னி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 7 பேர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மேலூர் அருகே மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் கல்லு படைப்பு திருவிழா நடைபெற்றது. வீர சூடாமணிப்பட்டி கிராமத்தில் ஆடு மற்றும் சேவல்களை பலியேற்று மண்பானையில் வேப்பிலை போட்டு சமைத்து வினோத வழிபாட்டில் ஈடுபட்டனர். மதுரை மேலூர் அருகே மது போதையில் கடையில் இருந்த பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டதோடு பொருட்களை சேதப்படுத்திய இளைஞர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கைரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரணன் என்பவர் பெட்டிக்கடை நடத்தி வரும் நிலையில் அவருடைய மனைவி இருந்தபோது சில இளைஞர்கள் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக 1,30,16,500 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 41 கிராம் தங்கம் மற்றும் 3 கிலோ 283 கிராம் வெள்ளிப் பொருட்கள் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே அரிவாள் வெட்டு சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு ஆரைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியதில் வீட்டில் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. கோவை மாவட்டம் ஆனைமலையில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் ஆழியார் அணை குட்டை போல் காட்சியளிக்கும் நிலையில் மழை வேண்டி பூஜை செய்யப்பட்டது. பருவமழை பெய்ய வேண்டி நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் ஆழியார் அணை கரையோரத்தில் வனப்பகுதியில் உள்ள ஆதாளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால், மஞ்சள், இளநீர் என 18 வகையான அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை நடத்தினர்.
ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழையால் டெல்லி ஜெய்ப்பூர் விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். கனமழை காரணமாக சபரிமலையில் நிறை புத்தரிசி பூஜைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் ஆவணி மாத பூஜை மற்றும் ஓணம் பூஜைகளுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது. ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலையில் வரும் 16ஆம் தேதி மாலை நடை திறக்கப்படுகிறது. 21ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும். பிறகு 24ஆம் தேதி மாலை நடை திறந்து 28ஆம் தேதி வரை திருவோண பூஜைகள் நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் குருவாயூர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை தவிர்க்க ஆன்லைன் முன்பதிவு முறை சோதனை முறையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சோதனை முயற்சியில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 300 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஆன்லைன் முன்பதிவு வழியாக நாளொன்றுக்கு 2400 பக்தர்கள் தரிசனம் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மங்கிப்பூர் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு சாம்ராஜ் சௌத்ரியை பீகார் முதல்வராக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு விடுக்கப்பட்ட ஒரு செய்தி என தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். இத்தொகுதியில் உள்ள பாரம்பரிய பாஜக ஆதரவாளர்களிடையே நிலவும் அதிருப்தியை இந்த தேர்தல் தீர்ப்பு வெளிப்படுத்துவதாக பிரசாந்த் கிஷோர் கூறினார். அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடம் கிடைக்காததால் பதவி விலகப் போவதாக மிரட்டும் அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனிப்பட்ட லட்சியங்களை விட கட்சியே பெரியது என்றும் யாரேனும் பதவி விலக முன்வந்தால் அது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் டி.கே. சிவகுமார் கூறியுள்ளார். செங்கடலில் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கிய இந்திய கப்பலில் இருந்த 13 இந்தியர்கள் உட்பட 14 மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏமன் நாட்டுக்கு அருகே இந்திய கொடியோடு சென்ற MSV வைஸ்னூர்ஸ் ஒலியா வணிக கப்பல் மீது ஆளில்லா படகு மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. வணிக கப்பல் மீதான தாக்குதலுக்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா அந்நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்தது. இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. உகாண்டாவில் லாரியும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். கலுங்கு மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 18 பேருடன் சென்ற பயணிகள் வேன் மீது கமுங்கா நகர் அருகே எதிரே அதிவேகமாக வந்த லாரி மோதியது. இந்த கோர விபத்தில் வேனில் பயணம் செய்த 14 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 4 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இலங்கையில் கடந்த 2 நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் மகாவலி மற்றும் களனி நதிக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ள நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதோடு பலத்த காற்றும் வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படகில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 173 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பிரான்சின் நார்மண்டி கடலோரத்திலிருந்து புறப்பட்ட இந்த படகின் மோட்டாரில் தீப்பிடித்து படகு மூழ்க தொடங்கியது. இதனையடுத்து பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் படையினர் இணைந்து மீட்டனர். ஸ்பெயின் அருகே அகதிகள் படகு நடுவழியில் பழுதானதில் உணவு மற்றும் குடிநீர் இன்றி 17 பேர் உயிரிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 2 பேரை கடற்படையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஸ்பெயினின் பாலரிக் தீவுகளுக்கு சென்றபோது நடுவழியில் படகு பழுதானதாகவும் இந்த படகில் 19 பேர் பயணித்ததாகவும் தெரிவித்துள்ளனர். துபாயில் ரோபோக்கள் திருமணம் செய்து கொண்ட செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பூ சுனைதா என்ற ஆண் ரோபோ மோசா என்கிற பெண் ரோபோவை திருமணம் செய்து கொண்டுள்ளது. 2 ரோபோக்களும் திருமண உடையில் இருக்கும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. 18 வயதுடைய பெரும்பாலான இளைஞர்கள் பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக இருக்கும் நிலையில் அமெரிக்காவின் புளோரிடாவைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் உலகின் இளம் பேராசிரியராக மாறி கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். 1717 தனது 19 வயதில் பேராசிரியரான ஸ்காட்லாந்து கணிதவியலாளர் கொலின் மெக்காலரின் படைத்திருந்த சாதனையை இவரது சாதனை முறியடித்துள்ளது.
வந்தே பாரத் ரயிலின் ஓட்டுநர் அறையில் பெண் ஒருவர் எடுத்த ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் கட்டுப்பாடுகள் நிறைந்த ரயில் ஓட்டுநர் அறைக்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இச்செயலுக்கு சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்காக கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி இலங்கைக்கு சென்றடைந்தது. இரு அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற உள்ள சூழலில் முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. கடைசியாக இந்திய அணி இலங்கையில் 2017ஆம் ஆண்டு டெஸ்ட் தொடரில் விளையாடிய நிலையில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. தாக்குதல் பாணியில் செயல்பட்டு வருவதால் தான் டெஸ்ட் அரங்கின் தவிர்க்க முடியாத பவுலராக ஜடேஜா திகழ்வதாக புஜாரா பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், டெஸ்ட் அரங்கில் தொடக்கத்தில் ரன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையோடு ஜடேஜா பந்து வீசுவதாகவும் ஆடுகளம் சற்று கை கொடுத்தால் மட்டும் விக்கெட்டுகள் வீழ்த்த முயற்சிப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திருப்பூரை வீழ்த்தி தொடரை வெற்றியோடு தொடங்கி இருக்கிறது. நத்தம் என்பிஆர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் திருப்பூர் அணி 15.4 ஓவர்களில் 107 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. திண்டுக்கல் டிராகன்ஸ் 9 பந்துகள் மீதமிருந்த நிலையில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 111 ரன்கள் குவித்து வெற்றி பெற்றிருக்கிறது. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக ராஞ்சியில் முன்னாள் கேப்டன் MS தோனியுடன் இணைந்து ரிஷப் பண்ட் பயிற்சியை தொடங்கியுள்ளார். இலங்கை அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வரும் 15ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் விக்கெட் கீப்பரும் பேட்ஸ்மேனுமான ரிஷப் பண்ட் இடம்பெற்றுள்ளார். பிரேசிலை சேர்ந்த கலப்பு தற்காப்பு கலை வீரர் ஆலன் நாசிமெண்டோ மாரடைப்பு காரணமாக தூக்கத்திலேயே உயிரிழந்தார். 34 வயதே ஆன ஆலன் நாசிமெண்டோவின் உயிரிழப்பு செய்தி கலப்பு தற்காப்பு கலை வீரர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக திறமையான ஃப்ளைவெயிட் வீரராக பிரேசிலின் ஆலன் நாசிமெண்டோ புகழ் பெற்றிருந்தார். நடிகர் சூர்யா நடித்த கஜினி திரைப்படத்தில் வில்லனாக மிரட்டிய நடிகர் பிரதீப் ராவத் காலமானார். தமிழ் மொழி மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் இவர் நடித்திருக்கிறார். இந்த சூழலில் இரத்த புற்றுநோய் காரணமாக மும்பையில் சிகிச்சை பெற்று வந்த பிரதீப் ராவத் சிகிச்சை பலனளிக்காமல் தனது 74வது வயதில் காலமானார். சாதி மதம் குறித்து நடிகை மீனா வெளியிட்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் பதிவு வைரலாகி வருகிறது. அந்த பதிவில் சாதி, மதம், பிறந்த இடம் மற்றும் பாலினம் ஆகியவை அனைத்தும் பிறப்பால் அமைந்தவை எனவும் அவற்றை பெறுவதற்கு யாரும் எந்த முயற்சியும் செய்யவில்லை எனவும் தெரிவித்துள்ள அவர், ஆகவே அவை குறித்து பெருமைப்படுவதை நிறுத்தும்படி கூறியிருக்கிறார். இயக்குனர் நவீன் இயக்கும் மூடர்கூடம் 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான போஸ்டரை இயக்குனர் நவீன் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இந்த திரைப்படத்தில் சென்ராயன், ஓவியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் பாகத்தின் அப்டேட் வெளியாக இருக்கிறது. ராமாயண திரைப்படத்தில் சீதை கதாபாத்திரத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை தாம் மறுத்ததால் அந்த வாய்ப்பு சாய் பல்லவிக்கு சென்றதாக சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திகளுக்கு ஸ்ரீநிதி ஷெட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். தாம் மறுத்ததால் அந்த வாய்ப்பு சாய் பல்லவிக்கு சென்றது என்பது உண்மை அல்ல என தெரிவித்திருக்கிறார். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் வெளியான 5 நாட்களிலேயே உலகம் முழுவதும் 9550 கோடி ரூபாய் எனும் மைல்கல்லை கடந்து சாதனை படைத்துள்ளது. டாம் ஹாலண்ட் நடிப்பில் வெளியான இத்திரைப்படம் திரையரங்குகளில் அபாரமான வெற்றியை பதிவு செய்து வருகிறது. இதில் இந்தியாவில் மட்டும் 336 கோடி ரூபாய் ஆகும். ரோலக்ஸ் திரைப்படத்திற்கான கதையை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் எழுதி வருவதாக தெரிவித்த நடிகர் சூர்யா, அதன் படப்பிடிப்பு எப்போது தொடங்கும் என்பது தனக்கே தெரியாது என்றும் கூறினார். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் திரைப்படத்தின் இறுதியில் சில நிமிடங்கள் மட்டுமே தோன்றிய சூர்யாவின் ரோலக்ஸ் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்தது. காவடி சுமந்து முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். ஆடி கிருத்திகை என்பதால் முருகப்பெருமான் தங்க ஆபரணங்களால் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவிலாங்குளம் கிராமத்தில் உள்ள அழகு வள்ளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 27ஆம் ஆண்டு முளைப்பாரி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சிறுவர்கள் முதல் பெண்கள் வரை அனைவரும் ஒன்று சேர்ந்து முளைப்பாரி பாடல்களுக்கு கும்மி ஆட்டம் ஆடினர். மயிலாடுதுறை மாவட்டம் கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தில் காட்சியளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஆலமரத்து காளியம்மன் கோவிலில் ஆடி சிறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. மஞ்சள் காப்பு சாற்றும் நிகழ்வையொட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அம்மியில் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் உள்ள முத்தலகுப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 800 ஆடுகள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட கோழிகளை கொண்டு அசைவ அன்னதானம் தயாரிக்கப்பட்டது. ஊர் மக்கள் ஒன்றிணைந்து சமைத்த இந்த விருந்து தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த பக்தர்கள் உட்பட சுமார் 1 லட்சம் பேருக்கு இரவு முழுவதும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் சுமார் 300 ஆண்டுகள் பழமையான முத்தழகுப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலய ஆண்டு பெருவிழாவில் குழந்தைகளை அடையாளமாக ஏலம் விடும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. குழந்தை பாக்கியம் வேண்டி கடந்த ஆண்டு நேர்த்திக்கடன் செலுத்திய குடும்பங்கள் பிறந்த குழந்தைகளை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஏலம் விட்டனர். அதில் கிடைத்த பணம் ஆலய நிர்வாகம் மற்றும் அன்னதானத்திற்காக வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தச்சூர் அடுத்த நீலமாங்கலம் கிராமத்தில் உள்ள நெல்லியம்மன் கோவில் 7ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி மலர் அலங்காரத்தில் நெல்லியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான R15 MT15 மாடல்களின் மோட்டோ GP எடிஷன்களை யமஹா நிறுவனம் மீண்டும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. இதன் ஆரம்ப விலை 1,76,000 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது. இந்தியாவில் M8 பவர் மாடல் போனை போக்கோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஸ்னாப்டிராகன் 4 Gen 4.50 மெகா பிக்சல் AA கேமரா மற்றும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் உடன் ஆகஸ்ட் 7 முதல் விற்பனைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போனின் ஆரம்ப விலை 24,999 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்பாட்டிஃபை பிரீமியம் சேவைகளை பயனர்கள் பயன்படுத்தும் வகையில் 3 புதிய ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் சேவைகளை VI நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 435 ரூபாய், 250 ரூபாய் மற்றும் 230 ரூபாய் ஆகிய பிளான்களை ரீசார்ஜ் செய்வதன் மூலம் 28 நாட்களுக்கு ஸ்பாட்டிஃபை பிரீமியம் சேவையை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.